கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். எடுக்க வேணும். நாங்கள் மத்திய அரசாங்கத்தை நான் வற்புறுத்துறேன். மக்கள் நல கூட்டணியின் சார்பாக 4வது கட்ட பிரச்சாரத்தையும் முடிச்சிருக்கிறோம். 3வது கட்ட பிரச்சாரம் என்பது கோவையில் துவங்கி திண்டுக்கல்ல முடிஞ்சது. 4வது கட்ட பிரச்சாரம் 13ஆம் தேதி சென்னையில், வட சென்னையில், மத்திய சென்னையில், தென் சென்னையில் ஒரு 3 கூட்டங்கள் ஒரே தினத்தில் நடத்தணும். அதற்கு முன்னதாக பிரச்சாரம் நடைபெறுகிற போது அந்த பிரச்சாரத்தில் அப்போல்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கலை. இரவு 10, 11, 12 மணி நடந்தது. ஆனால் இப்போ கடைசியாக 3வது கட்ட பிரச்சாரம் என்பது 2வது கட்ட பிரச்சாரம் கோவையில் துவங்கி திண்டுக்கல்ல முடித்தோம். 3வது கட்ட பிரச்சாரம் என்பது ஆவடியில் துவங்கி செங்கல்பட்டில் முடித்தோம். செங்கல்பட்டுக்கு போகும்பொழுது தேர்தலை அறிவித்ததால் இரவு 10 மணிக்கு முடிஞ்சது. எல்லா 4 கட்ட பிரச்சாரத்திலையும் மக்கள் மத்தியில் இந்த 4 கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட சாதாரண மக்கள் மத்தியில் திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒரு அரசியல் மாற்று பாதை என்பதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அடுத்ததாக மக்கள் நல கூட்டணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் 4 கட்சிகளின் சார்பாக, கூட்டணி கட்சிகளின் சார்பாக ஒரு பூத்து கமிட்டி அமைப்பது, நகரங்களில் கிராமங்களில் வீடு வீடாக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு மக்கள் நல கூட்டணியினுடைய அந்த அணிகள் வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்றும் மக்கள் நல கூட்டணி முடிவு செஞ்சிருக்கிறோம். குறைந்தபட்ச பொது திட்டத்தை வெளியிட்டிருக்கிறோம். அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்காக ஒரு வரைவு கமிட்டி, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தயாரித்து அதே டிராஃப்ட் கமிட்டி இப்போ தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில தினங்களில் தேர்தல் அறிக்கையும் மக்கள் நல கூட்டணி சார்பாக நாங்கள் வெளியிட இருக்கிறோம் என்பது தான் உங்கள் சந்திப்பில் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதாவது தோழர் நடராஜன் நினைவுபடுத்துவது, நான் பல்லடம் கூட்டத்தில் பேசினேன். இல்லாத ராமர் பாலத்துக்காக சேது கனால் முடக்கி போட்டாங்க, மாற்றுப்பாதைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க விவசாயிகள் விவசாயத்தை பாதிக்காமல் இருப்பதற்கு ஒரு மாற்றுப்பாதை நெடுஞ்சாலை அருகிலே எரிவாயு குழாய் பதிக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து அதை அமலாக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். தற்போது சாதி கொலைகளை நியாயப்படுத்தி சமூக வலைதளங்களில் நிறைய பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து? அதாவது ஒரு சமூக உணர்வு, சமூக பொறுப்பு என்பதை ஒரு பகுதியினர் உணரவில்லை என்பதுதான். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து